முத்து அவங்க டாக்ஸி காரில் ஒரு சவாரிக்கு போக ஒரு கஸ்டமர் வந்திருப்பாங்க. அந்த கஸ்டமரோட அப்பா இறந்துருப்பாங்க. அதுக்கு சீக்கிரமாக போகணுங்கிறதுனால ட்ரெயினை பிடிக்கணும்னு வேகமாக போக சொல்லுவாங்க. அப்படி முத்து போகும்போது ரோடு க்ளோஸில் இருக்கும். அதனால் நோ என்ட்ரி ரோட்டில் போயிடுவாங்க. உடனே போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய் முத்துவோட வண்டியை மடக்கி அவங்கள பிடிச்சி வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து அந்த வருத்தத்திலேயே அவங்க வீட்டுக்கு கோபமாக போகிறாரு. அப்போ வீட்டுக்கு போயிட்டு மீனா கிட்ட நடந்ததை சொல்கிறாரு. அதுக்கு மீனா, நீங்கள் நோ என்ட்ரியில் போனது தான் தப்பு, உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னமும் ரொம்ப கோவப்படுறாரு முத்து. அப்படி இல்லை, அந்த டிராஃபிக் போலீஸ்க்கும் எனக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்ததில்ல, அதுக்காக பழிவாங்கிறதுக்கு அந்த போலீஸ் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடுத்த சீனில் பார்த்தா ரவிக்கிட்ட ஸ்ருதி, உங்கள் அண்ணா 2 பேரும் அவங்களுடைய கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணாங்க, ஆனால் நம்ம பண்ணலை, அதனால் நம்ம கல்யாண நாளை அதை விட சிறப்பாக மூன் லைட்டில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ஹனிமூன் நம்ம போகலை, அதனால் இந்த கல்யாண நாளுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், தமிழ்நாடு கேரளா ஸ்டைலில் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் டான்ஸு சாங்னு எல்லாமே இருக்கணும், அந்த சாங்க்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடணும், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஆசை இருக்குது, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்குதான்னு சொல்லி ரவிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரவி, நீ சொன்னதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரியான சீரியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.